நண்பா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவே வியக்கும் அளவுல ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி வந்து இந்த செப்டம்பர் மாசம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டோர்னமெண்டோட பிரைஸ் பூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் எங்க நடக்குது, எதுல நீங்க பார்க்கலாம், ஸோ டைமிங் என்ன, டேட் என்ன, எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்க எல்லா கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படிதான் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களோட கபடி ஃப்ரெண்டுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திசைன்வேலியில தான் நடக்க போகுது. ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட 4 நாள் நடக்க போகுது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 4 நாளும் திசைன்வேலியில இந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் நடக்க போகுது. நண்பா, இந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்டோட பிரைஸ் பூல் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. மென்ஸ் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம். உமன்ஸ் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம். டோட்டலா ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவே வைக்கும் அளவுல இந்த கபடி டோர்னமெண்ட்டை தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில நடத்துறாங்க. இந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் கரெக்டா திசைன்வேலியில VSR மைதானத்து விளையாட்டு அரங்கத்துல தான் இந்த டோர்னமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடத்த போறாங்க. இப்போதைக்கு இந்த கபடி டோர்னமெண்ட் நடத்துறதுக்கான எல்லா வேலைகளும் திசைன்வேலியில VSR அந்த மைதானத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க வெளியூரா இருந்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டை நான் யூடியூப் சேனல்ல பார்க்கணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அந்த யூடியூப் சேனல்ல பல டோர்னமெண்ட்ஸோட லைவ் வந்து போடுவாங்க. அந்த வகையில் இந்த ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்டை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ண போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா நாடு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் தான். நண்பா, இதே போல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஒன்று சொல்லட்டுமா? ஸோ ப்ரோ கபடியில் PKL சீசன் 11க்காக ஜெய்ப்பூர் டீம் அவங்களோட புதிய அசிஸ்டன்ட் கோச்சை சைன் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ப்ரோ கபடி வீரர், அது மட்டும் இல்லாமல் ICF வீரருமான தூத்துக்குடி சுரேஷ்குமார் அவர்களை தான் PKL சீசன் 11க்காக ஜெய்ப்பூர் டீம் அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்சா சைன் பண்ணியிருக்காங்க.